ஐடிஐ மார்க் டெஸ்ட் ஆல்டர்ட் யூடியூப் சேனலுக்கு வரைக்கும் தந்துள்ள அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில் சப்ஜெக்டில் வேலைவாய்ப்பு திறன் அப்படின்றது டாபிக் பார்க்க போகிறோம். அந்த டாப்பிக்கில் ப்ரொடக்டிவிட்டின்ற டாபிக் பார்க்க போகிறோம். சரிங்களா? எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில் சப்ஜெக்டில் ப்ரொடக்டிவிட்டி டாபிக் பார்க்க போகிறோம். ப்ரொடக்டிவிட்டினா தமிழில் உற்பத்தி திறன் சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், ப்ரொடக்டிவிட்டியில் ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்க போகிறோம். டூரிங் யூஸிங் ஏடிஎம் அத்தன்டிகேஷன் இஸ் ப்ரொவைடட் பை கஸ்டமர் பை என்டரிங். அதாவது நம்ம ஏடிஎம்மை பயன்படுத்தும் போது வாடிக்கையாளர்களால் உள்ளிடுவதன் மூலம் அங்கீகாரம் வழங்கப்படுகிறது. நம்ம எதை உள்ளிடுவதால் நம்ம எதை உள்ளிடுவதால் நமக்கு கேஷ் நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்மில் பின் நம்பர். சரிங்களா? அதான் பின் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் என்னன்னா பின். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின், எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ஏடிஎம் இஸ். ஏடிஎம்னுடைய விரிவாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். சரிங்களா? பி தான் ஆன்சர். தமிழில் பார்த்தீங்கன்னா தானியங்கி டெல்லர் இயந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் கொஷின், லோ ப்ரொடக்டிவிட்டி வில் லீட் டு. அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா குறைந்த உற்பத்தி திறன் எதற்கு வழிவகுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிக்ரீஸ் இன் ஜிடிபி பெர் கேபிட்டல். அதாவது ஜிடிபியுடைய பெர் கேபிட்டல் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்ல வராங்க. அதாவது ஜிடிபியுடைய பெர் கேபிட்டல் குறைஞ்சிரும். நெக்ஸ்ட் கொஷின், இதே கொஷினில் பார்த்தா தனிநபருடைய உள்நாட்டு உற்பத்தி குறைஞ்சிரும். அதாவது என்ன இருக்கணும்னா உற்பத்தி குறைஞ்சாலே என்ன ஆகிடும், தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தியும் குறைஞ்சிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின், ப்ரொடக்ஷன் இஸ் டிஃபைனட் அஸ் எ ரேஷியோ ஆஃப். உற்பத்தி ஒரு விகிதமாக வரையறுக்கப்படுகிறது. உற்பத்தியை எப்படி வரையறுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ. என்ன ரேஷியோ சொல்லுவாங்க அப்படின்னா ஆன்சர் அவுட்புட் பை இன்புட் அப்படின்றது சொல்கிறாங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா வெளியீடு டிவைடட் பை உள்ளீடு. இது மூலிமா தான் நம்ம ப்ரொடக்ஷன் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நம்ம எவ்வளோ இன்கம் கொடுக்குறோம் அதுலேருந்து நமக்கு எவ்வளோ அவுட்புட் கிடைக்குது அப்படின்றது பார்க்குறது தான் இது. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின், எக்ஸ்பென்ஷன் ஆஃப் கேஒய்சி. கேஒய்சினுடைய விரிவாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கேஒய்சினா விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா நோ பி ஆன்சர் நோ யுவர் கஸ்டமர். சரிங்களா? நோ யுவர் கஸ்டமர் அதுதான் கேஒய்சியோட விரிவாக்கம். தமிழில் பார்த்தீங்கன்னா உங்கள் வாடிக்கையாளர்களை அறிந்து கொள்ளுங்கள். சரிங்களா? நம்ம வாடிக்கையாளரை அறிந்து கொள்ளணும். அவங்கள பற்றின பர்சனல் டீட்டெயில் எல்லாமே கேஒய்சி அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின், எக்ஸ்பென்ஷன் ஆஃப் எஃப்டிஐ. சரிங்களா? எஃப்டிஐனுடைய விரிவாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். டி தான் ஆன்சரு. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். டியில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா தமிழில் அந்நிய நேரடி முதலீடு. சரிங்களா? எஃப்டிஐனா அந்நிய நேரடி முதலீடு. த ப்ராசஸ், செவன்த் கொஷின், த ப்ராசஸ் யூஸ்டு பை எ பிஸ்னஸ் டு வெரிஃபை தி ஐடென்டிஃபை ஆஃப் தேர் கிளைண்டீஸ். தங்கள் வாடிக்கையாளர்களின் அடையாளத்தை சரிபார்க்க ஒரு வணிகத்தால் பயன்படுத்தப்படும் செயல்முறை. சரிங்களா? அதுதான் இந்த கேஒய்சி. பி ஆன்சர் கேஒய்சி. கேஒய்சியில் நம்மளை பற்றின டீட்டெயில் அனைத்துமே அதில் நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஆன்சர் கேஒய்சி. நீங்கள் பேங்க்குக்கு போனாலும் சரி, எல்ஐசி போனாலும், எங்கே போனாலும் அந்த மாதிரி எந்த நிறுவனங்கள் போனாலும் நம்மளை டீட்டெயில் எல்லாமே கேஒய்சி ஃபார்மேட்டில் தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? வாட் இஸ் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆட்டோமேஷன். ஆட்டோமேஷனுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நன்மை என்னன்னு கேட்குறாங்க. ஆட்டோமேஷன் இருந்தால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நம்ம டைம் குறைஞ்சிரும். ரெடியூஸ் த ஆப்ரேட்டிங் டைம் குறையும். அதனால் ப்ரொடக்ஷன் அதிகமாகும். சரிங்களா? அப்போ குறைக்கப்பட்ட செயல்பாட்டு நேரம், ரிடக்ஷன் ஆஃப் டைம் குறைஞ்சதுனால என்ன ஆகும், நம்ம அதிகமான உற்பத்தி செய்ய முடியும். அதான் குறைக்கப்பட்ட செயல்பாட்டு நேரம். சரிங்களா? ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இஃப் தேர் ஆர் 125 மில்லியன் பீப்புள் இன் தி லேபர் ஃபோர்ஸ். சரிங்களா? அப்புறம் கொடுத்துருக்காங்க 100 மில்லியன் பீப்புள்ஸ் எம்ப்ளாய்டு அண்ட் 25 மில்லியன்ஸ் ஆர் நாட் எம்ப்ளாய்டு. அதாவது 125 மில்லியன் இருக்காங்க மக்கள் தொகையில். அதில் 100 மில்லியன் மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சிடுது, எம்ப்ளாய்மெண்ட் ஆகிடுறாங்க.
25 மில்லியனுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலை இல்லை. கொடுத்துருக்காங்க 100 மில்லியன் பீப்புள்ஸ் ஆர் எம்ப்ளாய்டு. 100 மில்லியன் பீப்புள் வந்து எம்ப்ளாய் ஆகிறாங்க, 25 மில்லியன் அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்க. சரிங்களா? அப்போ 125 அன்எம்ப்ளாயில் 100 மில்லியனுக்கு ஜாப் கிடைச்சிருக்கு, 25 பீப்புளுக்கு ஜாப் கிடைக்கல. அப்போ அது என்ன பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? அதை நம்ம எப்படி பார்க்குறதுனா, ஃபஸ்ட்டு 125 இருக்குங்களா, அதை நீங்கள் டிவைடரில் வச்சுக்கணும். சரிங்களா? 125 டிவைடரில் வச்சுக்கிட்டு மேலே, சரிங்களா, இன்புட் அப்படின்ற இடத்துல 125யும் அவுட்புட்ன்ற இடத்துல வந்து 25 தானே நமக்கு ஜாப் கிடைக்காம இருக்காங்க, அவங்கள 25ல் வச்சுக்கணும். சரிங்களா? அது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜாப் கிடைச்சிருக்குங்க எத்தனை பேருன்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ ஜாப் கிடைச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு எத்தனை பேருக்கு ஜாப் கிடைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா 25 பேருக்கு ஜாப் கிடைக்கல பர்சன்டேஜ். அதை மேலே வச்சுக்கிட்டு டிவைடட் கீழே 125 வச்சுக்கணும். சரிங்களா? டிவைடட் கீழே 125 நீங்கள் வச்சுக்கணும். இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 125 சாரி 125 வச்சுக்கிட்டிங்களா? இப்போ இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஈக்குவல் கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு வேல்யூ வரும், இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 0.2ன்னு வரும். அந்த வந்த வேல்யூ கூட இன்ட்டு 100. சரிங்களா? அந்த வந்த வேல்யூ கூட நீங்கள் என்ன பண்ணிடணும், இன்ட்டு 100 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்னு கிடச்சிரும். சரிங்களா? 20ன்னு வருதா? அந்த 20% தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 20% பீப்புளுக்கு ஆன்சர் வந்து 20%. சரிங்களா? அப்படி தான் நம்ம அந்த பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் கொஷின், விச் மார்க்கெட் டிட்டர்மைன் தி ரியல் வேஜஸ் அண்டு எம்ப்ளாய்மெண்ட். ரியல் வேஜஸ் அண்டு எம்ப்ளாய்மெண்ட்டு எதை உண்மையான ஊதியங்கள் மற்றும் வேலைவாய்ப்பை எந்த சந்தை தீர்மானிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் மார்க்கெட்டா இல்லை லேபர் மார்க்கெட்டா மணி மார்க்கெட்டான்னு கேட்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர். லேபர் மார்க்கெட் தான், தொழிலாளருடைய சந்தை. அதை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ தொழிலாளர் சந்தை, அதுதான் ஆன்சர். Which one is used to measure the economic performance of whole country or region? சரிங்களா? ஒரு முழு நாடு அல்லது பிராந்தியத்தின் பொருளாதார செயல்திறனை அளவிட எது பயன்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதை வச்சு நம்ம ஒரு கண்ட்ரியோடைய எக்கனாமிக்கை நம்ம கால்குலேட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, மெஷர் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபி. சரிங்களா? ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக்கல் ப்ராடக்ட். அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். தமிழில் வந்து பார்த்திங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியை வச்சு நம்ம அந்த கண்ட்ரியோடைய டெவலப்மெண்ட்டை கண்டுபிடிச்சிக்கலாம். 12th question, which one of the following is not a category of pure risk? என்விரான்மெண்டில் எது தூய ஆபத்து வகை அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. பியூர் ரிஸ்கில் வரல அப்படின்னு கேட்குறாங்க. டெக்னாலஜிக்கல் பி ஆன்சர். ஆன்சர் வந்து பி, டெக்னாலஜிக்கல் ரிஸ்க் அதில் அந்த கேட்டகரியில் இல்லை. சரிங்களா? தொழில்நுட்ப ஆபத்து அது மட்டும்தான் அந்த கேட்டகரியில் இல்லை. சரிங்களா? மீதி லைபிலிட்டிஸ்க்கு ரிஸ்க் இருக்குது, பர்சனல் ரிஸ்க் இருக்குது, ப்ராப்பர்ட்டி ரிஸ்க் இருக்குது. Next question, which one of the following is not an objective of incentive? இன்சென்டிவ்ன்றது கம்பெனியில் நமக்கு அதிகமாக ப்ரொடக்ஷன் கொடுத்தாங்களாம், ப்ரொடக்ஷன் நம்ம கொடுக்கும்போது நமக்கு நம்மளை ஊக்குவிக்கிறதுக்காக கொடுப்பாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. பின்வருவனற்றில் எது ஊக்கத்தின் நோக்கம் அல்ல? அதாவது இன்சென்டிவ்ன்றது ஒரு ஏதாவது ஒரு திங்ஸாக கூட இருக்கலாம், இல்லை மணியாக கூட இருக்கலாம், நமக்கு தருவாங்க. அது என்ன, எதுக்காக கொடுக்குறாங்க, எது நான் அதனுடைய அப்ஜெக்டிவ் கிடையாது அப்படின்னு கேட்குறாங்க. நோக்கம் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஹை காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதாவது ஆன்சர் என்ன சொல்லியிருக்காங்க, அதிக உற்பத்தி செலவுக்காக யாராவது கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பாக. சரிங்களா? வரவு வந்தால் தான் நமக்கு கொடுப்பாங்க. அப்போ லாபம் வந்தால் தான் நமக்கு கொடுப்பாங்க. அப்போ நமக்கு அந்த கொஷின் ஆன்சர் மட்டும்தான் இதுலேருந்து நமக்கு நெக்லிஜிபிள் ஆகுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதிக உற்பத்தி செலவு தான். சரிங்களா? அது மட்டும் இதில் வரக்கூடாது, மீதி எல்லாமே உண்டு.
which one of these document is not acceptable for fulfillment of KYC norms. KYC நார்ம்ஸில் நம்மளோட டீட்டெயில் எல்லாத்தையும் கேதர் பண்ணுவாங்க. அப்போ அந்த கேதர் பண்ணும்போது நம்ம டீட்டெயிலில் எது அதில் அந்த டீட்டெயிலுக்குள்ளே வராது, இன்கம் சர்டிஃபிகேட் மட்டும் வராது. சரிங்களா? ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, ரெசிடென்ஷியல் சர்டிஃபிகேட் எல்லாமே கேட்டிருப்பாங்க. பட் இன்கம் சர்டிஃபிகேட் அது நமக்கு கேட்க போகிறது இல்லை. சரிங்களா? அப்போ இன்கம் சர்டிஃபிகேட் கிடையாது. வருமானம் சான்றிதழ் அந்த கேட்டகரியில் வராது. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின், which is 15th question, which stage is a period of rapid revenue growth? விரைவான வருவாய் வளர்ச்சியின் காலம் எது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்டேஜ் நமக்கு என்னன்னு சொல்லுவாங்க? விரைவாக வருமானம் வருது அந்த காலத்தை என்ன சொல்லுவாங்கன்னா, ஏ ஆன்சர் growth ஸ்டேஜ். growthனா என்னது? வளர்ச்சி நிலை. சரிங்களா? அப்போ வளர்ச்சி நிலை தான் வந்து சொல்லுவாங்க. அப்போ அந்த நிலையை வந்து நமக்கு வளர்ச்சி நிலைன்னு சொல்லுவாங்க. குறைஞ்சதுன்னா வந்து டிக்ளைன் ஸ்டேஜ், சரிவு நிலை சொல்லுவாங்க. அதிகமாச்சுன்னா growth ஸ்டேஜ். அப்போ நமக்கு ஆன்சர் வந்து growth ஸ்டேஜ். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ டெவலப்டு கண்ட்ரி? அதாவது பின்வருவற்றில் எது வளர்ந்த நாடுன்னு கேட்குறாங்க. வளரும் நாடுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்காலாம் வளருகின்ற நாடு, அதை வந்துட்டு இருக்கிற நாடு. அவங்க ஆனால் என்ன கேட்டிருக்காங்க? வளர்ந்த நாடு. சரிங்களா? அப்போ நமக்கு ஆன்சர் வந்து ஜப்பான். ஜப்பான் தான் வளர்ந்த நாடு இந்த இதில். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின், த மோஸ்ட் டெவலப்டு கண்ட்ரி இஸ், மிகவும் வளர்ந்த நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்காங்க என்னென்ன கண்ட்ரினா சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, ரஷ்யா, ஜப்பான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மிகவும் வளர்ந்த நாடு எதுனா சுவிட்சர்லாந்து. சரிங்களா? சுவிட்சர்லாந்து தான். ஸ்விஸ் பேங்க்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, சுவிட்சர்லாந்து கண்ட்ரியில் தான் இருக்குது. சரிங்களா? நம்ம வீடியோஸ் அனைத்து வீடியோக்களையும் பொறுமையாக நமக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.